அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. எல்லா ஏர்க்ராஃப்டையும் நிறுத்தி எல்லாம் ஃபுல் ஓவர் செக் பண்ணுவாங்க. அது அதுக்கு லைஃப் டைம் இருக்கும். இருந்தாலும் ஏன்னா இப்போ வந்து ஏர் இண்டியாவும் மறுபடியும் தே ஹாவ் டு கம் இன் டு த லைன். ஏன்னா அவ்வளோ ஏர்க்ராஃப்ட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்க திருப்பி லைனுக்குள்ளே வரணுன்னும் போது அவங்களோட சேஃப்டி கன்சர்ன்ஸை அவங்க இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக காமிச்சா மட்டும்தான் ஏர் இண்டியாவால் சர்வே பண்ண முடியும். இன்ஜின் தான் பிரச்சனைன்றது இன்னும் கண்டுபிடிக்கல இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஆல்டர்னேட்டுக்கு சீக்கிரம் வரமாட்டாங்க. ஸோ இன்ஜின் தான் பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்கும் போது அப்படின்னா கூட இன்ஜின் வந்து டைரெக்டாக கட் ஆஃப் ஆகல. ஒன்று ஃபியூல் கட் ஆஃப் ஆகிருக்கும், இல்லை பர்ன் ஹீட் ஆகிருக்கும், இல்லை வேறு ஃபியூல் ஸ்டார்வேஷன் சொல்லுவாங்க. ஃபியூல் போகாமல் கண்டாமினேஷன் ஆகிருந்தாலோ இல்லைனா ஃபியூல் போகாமல் அந்த லைன் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தாலோ அப்படி தான் ஆயிருக்குமே தவிர இன்ஜின்றது வந்துட்டு அவ்வளோ எளிதாக வந்துட்டு பழுதாகாது. ஃப்ளைட் கிராஷ் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அச்சத்தையும் கேள்வியும் எழுப்பியிருக்கா? ஃப்ளைட் ஜேர்னி குறித்தான கேள்வி, ஒரு சேஃப்டி குறித்தான கேள்வி எனக்கே நிறைய பேர் கேட்குற ஒரே ஒரு விஷயம், எப்படி நாங்கள் மறுபடியும் வந்துட்டு தைரியமாக போகிறது அப்படின்றது தான். நீங்கள் இப்போ நிறைய விஷயம் சொல்கிறீங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரியை செக் பண்ணணும், இன்னும் சர்டைன் திங்ஸுமே முன் வைக்கிறீங்க, இதெல்லாமே செக் பண்ணணும் அப்படின்ட்டு. லைக் நான் என்ன கேட்குறேன்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக லைக் ஆஸ் அ பேசஞ்சராக எப்படி அந்த சைட்டில் போய் எப்படி செக் பண்ணணும், கஸ்டமர் கேர் சர்வீஸ்க்கோ இல்லை இவங்களுக்கோ பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஃப்ளை பண்ண போகிறோம், நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ண வரும், அதாவது ஒரு லாங் ஜேர்னி ஃப்ளைட்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம், தப்பு இல்லை. அது வந்துட்டு ஒரு ஒவ்வொருத்தரோட உரிமை தானே. நீங்கள் பறக்க போகிற வண்டி எந்த அளவுக்கு இதில் இருக்குன்றத, சர்வீஸில் இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை சார். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக இது சாத்தியம் வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியமானு கேட்டிங்கன்னா ரொம்ப 50% தான். ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. டைரக்டிவ் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 33 ஃப்ளைட்ஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதில் வந்து 22 ஃப்ளைட்ஸ் வந்து எந்த விதமான சேஃப்டி இஷ்யூஸுமே கிடையாது, தே ஆர் சேஃப் டு ஃப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஒரு கிராஷ்னாலே உடனே பைலட்டை ப்ளேம் பண்ணிடுறாங்க. அவர் தானே அதை இயக்குறாரு, அவர் தானே கேப்டன் கமாண்ட், பைலட் இன் கமாண்ட்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு அவர் தான் வந்துட்டு முதல் அப்படின்றதால ஹி ஹாஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதால அவரை வந்து முதன்மையாக வச்சிடுறாங்க. அந்த ஃப்ளைட்டை இயக்குன பைலட் அவருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. லைக் அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் டோட்டலாக இதுலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு நாளுமே உங்களோட நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு சூழலே அப்படியே மாறி இருக்கு. அதை பார்க்கும்போது அஸ் அ பைலட்டாக நெக்ஸ்ட் டே உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நெக்ஸ்ட் டே வந்துட்டு சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக June 12 வந்து அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அகமதாபாத்லேருந்து லண்டன் போகிற ஃப்ளைட் கிராஷ் ஆனது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. பலருக்குமே வந்து ஃப்ளைட் ஜேர்னி சேஃப்டி குறித்தான கேள்வியுமே பல இடங்களில் எழுப்பியிருக்கு. இந்த ஆக்சிடென்ட் வந்து June 12 நடக்குது. இந்த லாஸ்ட் 6 டேஸில் கிட்டத்தட்ட 83 ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஏர் இண்டியா மட்டும் 66 ஃப்ளைட்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் இந்த June 12 இந்த ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 டேஸில் கிட்டத்தட்ட 83 ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? சார், இதுக்கு முன்னாடி வந்துட்டு எவ்வளோ ஃப்ளைட்ஸ் ஃப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆகிற இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன இன்சிடெண்ட்டாக இருக்கும். டேக் ஆஃபுக்கு முன்னாடி ஏதாவது ஃபெயிலியர்ஸோ இல்லை ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்லை ஆன் ஏரில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் இது எல்லாமே வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஆகி இத்தனை பெரிய இழப்பு ஆகியிருக்காது, அதெல்லாம் சர்வசாதாரணமாக போயிருந்திருக்கும். ஸோ ஆனால் இப்போ நம்மகிட்ட அந்த இன்சிடென்ட்ன்றது வந்துட்டு ஏர்க்ராஃப்ட் ஹிஸ்ட்ரியிலே, இந்த ஏவியேஷன் ஹிஸ்ட்ரியிலே இது ரொம்ப ஒரு கருப்பு நாள் தான் சொல்லணும். ஒரு இத்தனை பசஞ்சரை வந்துட்டு இப்போ இது வாங்கியிருக்குன்னும் போது அது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு டே. ஸோ அப்படி இருக்கும் போது மறுபடியும் இன்னொரு சின்ன மெஷர் கூட ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுன்றதால ஏர் இண்டியா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லா ஏர்க்ராஃப்டையும் நிறுத்தி எல்லாம் ஃபுல் ஓவர் செக் பண்ணுவாங்க. அது அதுக்கு லைஃப் டைம் இருக்கும். இருந்தாலும் ஏன்னா இப்போ வந்து ஏர் இண்டியாவும் மறுபடியும் தே ஹாவ் டு கம் இன் டு த லைன். ஏன்னா அவ்வளோ ஏர்க்ராஃப்ட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்க திருப்பி லைனுக்குள்ளே வரணுன்னும் போது அவங்களோட சேஃப்டி கன்சர்ன்ஸை அவங்க இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக காமிச்சா மட்டும்தான் ஏர் இண்டியாவால் சர்வே பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனால் அவங்க எல்லா ஃப்ளைட்ஸையும் ஹால் பண்ணி இந்த ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் செக்கை காமிச்சு நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் இனிமேல் எந்த ஒரு ஆக்சிடென்ட்ஸும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு எல்லா ஏர்க்ராஃப்டையும் கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இதனால தான் ரீசனாக இருக்கும். இதனால சார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஏர் இண்டியாவோட 66 ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆச்சுல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிங் 787 ஃப்ளைட்ஸ், அந்த ஏர்க்ராஃப்ட் அது அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட்ஸை அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா ஆக்சிடென்ட் ஆன ஃப்ளைட்டுமே பார்த்தீங்கன்னா போயிங் 787.
ஸோ போயிங் 787 தான் இப்போ ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்ற ஒரே ரீசன் தான் அவங்க அந்த பர்டிகுலர் ஏர்க்ராஃப்ட் அந்த பர்டிகுலர் இன்ஜின் வச்சுருக்க ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாத்தையும் கிரவுண்ட் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம ரீசனாக எடுத்துக்கலாம், வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற ஏர்க்ராஃப்ட்டில் இது வரைக்கும் எந்த ஆக்சிடென்ட் இன்சிடென்ட்ஸ் இன்சூரன்ஸ் வந்தது கிடையாது. அப்படி வந்த ஏர்க்ராஃப்ட் யாரும் வச்சுட்டு மேக்ஸிமம் எல்லாம் மேஜராக ஆப்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏர்பஸ் 320. எல்லாருமே ஏர்பஸ் 320க்கு மாறிட்டு வராங்க. இண்டிகோ எடுத்துக்கோங்க, அண்ட் வந்து விஸ்தாரா எடுத்துக்கோங்க, எல்லாம் ஏர்பஸ் 320ன்ற அந்த ரக விமானத்துக்கு தான் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் அதில் பெரிய ஆக்சிடென்ட்ஸோ இன்சிடென்ட்ஸோ கிடையாது. ஆனால் இந்த ஏர்க்ராஃப்ட்லேயும் வந்தது கிடையாது. லாஸ்ட் 14 வருஷமாக எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இப்போ இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் ஆனதால் இந்த விமானங்களை எல்லாருமே ரொம்ப உற்று நோக்கப்படுகிறது. எல்லோரும் ரொம்ப பார்க்குறாங்க, ரொம்ப தெளிவாக பார்க்குறாங்க இது என்ன ஏன் எப்படி அப்படின்ட்டு போது மறுபடியும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதால இந்த பர்டிகுலர் ஃப்ளைட்ஸை மட்டும் எல்லாருமே ஹோல்ட் பண்ணுறாங்க. சார், இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில், நீங்கள் ஒரு பைலட், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ போயிங் 787ன்றது மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இன்ஜின் அது. ஸோ அதில் வந்து ஏதாவது இஷ்யூ இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை ஏர் இந்தியாவுமே அப்டேட் ஆகலாம், அனதர் இன்ஜின் வேற ஒரு இன்ஜினுக்கு போகலாம்? இது இவங்க ரோல்ஸ் ராய்ஸ் இல்லை ஜி, இந்த 2 பேர் தான் இன்ஜின்ஸில் வந்து மேஜராக ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. மேனுஃபேக்சரர் போயிங் தான். போயிங் பண்ணுற ஏர்க்ராஃப்ட்டு போயிங் பண்ணுற இன்ஜின்ஸ் தான் இதெல்லாம். இன்ஜின் தான் பிரச்சனைன்றது இன்னும் கண்டுபிடிக்கல இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஆல்டர்னேட்டுக்கு சீக்கிரம் வரமாட்டாங்க. ஸோ இன்ஜின் தான் பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்கும் போது அப்படின்னா கூட இன்ஜின் வந்து டைரெக்டாக கட் ஆஃப் ஆகலை. ஒன்று ஃபியூல் கட் ஆஃப் ஆகிருக்கும், இல்லை பர்ட் ஹீட் ஆகிருக்கும், இல்லை வேறு ஃபியூல் ஸ்டார்வேஷன் சொல்லுவாங்க. ஃபியூல் போகாமல் கண்டாமினேஷன் ஆகிருந்தாலோ இல்லைனா ஃபியூல் போகாமல் அந்த லைன் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தாலோ அப்படி தான் ஆயிருந்திருக்குமே தவிர இன்ஜின்றது வந்துட்டு அவ்வளோ எளிதாக வந்துட்டு பழுதாகாது. அதுவும் அவ்வளோ பெரிய விமானத்துக்கு பண்ணுற இன்ஜினை அவ்வளோ டெஸ்டிங் பண்ணிட்டு தான் வரும். ஸோ அதில் வந்துட்டு அதை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு இதை இப்போ ஏற்கனவே கிரவுண்ட் பண்ணியிருக்கேன், நீ சொன்ன மாதிரி 66 ஏர்க்ராஃப்டை கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இது எல்லாமே டாப் டு பாட்டம் செக் பண்ணுவாங்க, இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் அடுத்த மூக்கே போவாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில், ஒரு ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே நீங்கள் நிறைய விஷயங்கள் அங்கே பார்ப்பீங்க. ஆனால் இந்த ஒரு ஃப்ளைட் கிராஷ் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அச்சத்தையும் கேள்வியும் எழுப்பியிருக்கா? ஃப்ளைட் ஜேர்னி குறித்தான கேள்வி, ஒரு சேஃப்டி குறித்தான கேள்வி எனக்கே நிறைய பேர் கேட்குற ஒரே ஒரு விஷயம், எப்படி நாங்கள் மறுபடியும் வந்துட்டு தைரியமாக போகிறது அப்படின்றது தான். சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப மிகப்பெரிய விஷயன்றதால எல்லார் மனசுலையும் ஒரு பயத்தை ஏற்படுத்திருச்சு, ஒரு அச்சத்தை. அடுத்த வாட்டி நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது என்னெல்லாம் பார்க்கணும், அச்சத்தை தாண்டி அவேர்னஸும் ஏற்படுத்திருச்சு. இனிமேல் ஒரு ஏர்லைனுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த ஏர்லைன் எப்படி அவங்க மெயின்டெனன்ஸை பார்க்குறாங்க, இதுக்கு முன்னாடி அவங்களுடைய இதில் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கா, பேசஞ்சர் சைட்லேருந்து சொல்கிறேன். அண்ட் வந்துட்டு வேறு என்ன இந்த ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு ப்ராப்ளம் இல்லாமல் போகுமா, யார் ஆப்ரேட் பண்ணுறா, என்ன இதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம்லாம் ஆச்சு, எல்லாத்தையும் வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக பேசஞ்சர்ஸு. அந்த அளவுக்கு அச்சத்தையும் அதே சமயம் அவேர்னஸையும் தான் உருவாக்கியிருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் இப்போ நிறைய விஷயம் சொல்கிறீங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரியை செக் பண்ணணும், இன்னும் சர்டைன் திங்ஸுமே முன் வைக்கிறீங்க, இதெல்லாமே செக் பண்ணணும் அப்படின்ட்டு. லைக் நான் என்ன கேட்குறேன்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக, லைக் ஆஸ் அ பேசஞ்சராக எப்படி அந்த சைட்டில் போய் எப்படி செக் பண்ணுறது பார்க்குறதுன்றது ஒரு நல்ல கொஷின் இது. இப்போது ஏர்லைனில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்க வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு கஸ்டமர் கேர் இருக்கும். அவங்களோட ஏர்க்ராஃப்டை எடுத்துட்டிங்கன்னா அந்த ஏர்க்ராஃப்டோடைய டெயில் நம்பர், அந்த விடி வெக்டர்ட்டாங்க விடி ஒரு நம்பர் இல்லை ஒரு ஆல்ஃபபெட்ஸ் ஃபாலோ ஆகும். அந்த ஏர்க்ராஃப்டை நீங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் நான் சொல்கிறேன், அதில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா அந்த ஏர்க்ராஃப்டோட ஹிஸ்ட்ரியே வந்துடும். அது எப்போ வாங்கினது, எப்போ மேனுஃபேக்சர் ஆனதுன்றத சீரியஸாக இருக்கும். பட் அவ்வளோ டீட்டெயிலாக போகலன்னா கூட நீங்கள் கஸ்டமர் கேர் சர்வீஸ்க்கோ இல்லை இவங்களுக்கோ பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஃப்ளை பண்ண போகிறோம், நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ண வரும், அதாவது ஒரு லாங் ஜேர்னி ஃப்ளைட்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம், தப்பில்லை. அது வந்துட்டு ஒவ்வொருத்தரோட உரிமை தானே. நீங்கள் பறக்க போகிற வண்டி எந்த அளவுக்கு இதில் இருக்குன்றத, சர்வீஸில் இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பில்லை, அதை கேட்கலாம் சார். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக இது சாத்தியம் வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியமானு கேட்டிங்கன்னா ரொம்ப 50% தான். ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. மேபி இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த இண்டிகோ இந்த மாதிரி முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் ஒரு பிராண்ட் நியூ ஏர்க்ராஃப்ட்ஸ் தான். ரொம்ப ஓல்டாக யூஸ் பண்ணுற ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாமே தள்ளிட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரிட்டையர் ஆன ஏர்க்ராஃப்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சில ஏர்லைன்ஸு. அண்ட் இப்போ வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் அவுடேட் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து ஹியூமனோடைய வாழ்க்கை உயிர் சம்மந்தப்பட்டதுன்றதால எல்லாருமே அதில் ரிஸ்க் எடுக்கிறதில்ல. ப்ளஸ் பணம் நிறைய இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அண்ட் அதனால் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 50% பயப்பட வேண்டியதில்லை. அதை தாண்டி அவங்க பயப்படுற சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் ஃபோரம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் கேட்கலாம். இல்லை ஏர்லைன் போஸ்ட்லேயே நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பாக சொல்லுவாங்க. அண்ட் அப்படி இல்லையா, ஏர்லைன் உள்ள போகும்போது நீங்கள் அவங்க கேபின் குரூ இருப்பாங்க,
என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி, இல்லை கீழே கிரவுண்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டாக் வித் கேப்டன் ஆர் டு த கேபின் க்ரூ ரிகார்டிங் த ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லி பேசினா கூட தே வில் கிவ் யூ அ ஃபீட்பேக். அட்லீஸ்ட் கண்டிப்பாக அதை கொடுப்பாங்க. பேசிக்ஸ். ஓகேங்க சார். சார் இப்போது இந்த கிராஷுக்கு அப்புறம் ஏர் இந்தியாவோட ஹையர் அஃபிஷியல்ஸ் லைக் அவங்களுமே டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இவங்களுமே இணைந்து ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸ் பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அது இல்லாமல் அடுத்த கட்ட ஆப்ரேஷன்ஸில் என்ன மாதிரியான இன்வால்மெண்ட் ஆக போகுது அப்படின்ற இது மாதிரி ஒரு மீட்டிங் நடந்ததுன்னாங்க. ஆக்சுவலாக அந்த மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு? இந்த மீட்டிங் பற்றின அஜெண்டாஸ் இன்னும் வெளியே வரல. சேஃப்டி கன்சர்ன் பேசியிருக்காங்க. இன் ஃபியூச்சர் இந்த ப்ராப்ளம்ஸ் ஆகாமல் என்ன ஆகலான்னு பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்றது தான் பேசியிருக்காங்க. பட் எக்ஸாக்ட் அஜெண்டாஸ் இன்னும் ரிப்போர்ட்ஸ்க்கு இன்னும் கொடுக்கல. ஸோ மேக்ஸிமம் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நடந்துச்சு, இது எதனால் ஆச்சுன்ற ஆக்சிடென்ட் அண்ட் இன்சிடென்ட் ரிப்போர்ட் இப்படி பிரிச்சுக்கலாம் அவங்க பேரும். இப்போது கரண்ட் சினாரியோவில் ஏர் இந்தியாவோட சூழ்நிலை அண்ட் ஏர் இந்தியாவோட மற்ற ஃப்ளைட்ஸு இதெல்லாம் நம்ம எப்படி வந்துட்டு சேஃபராக கொண்டு போகலாம், இல்லை வந்துட்டு இதில் இன்னும் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கா, இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வைப்பாங்க. அடுத்து ஃப்யூச்சரில் வந்துட்டு என்ன நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுன்றதெல்லாம் மேபி தே வில் டிஸ்கஸ்டு. பட் ஃபுல் அஜெண்டா வந்தால் தான் வில் ஹேவ் அன் ஐடியா. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து ஏர் இந்தியா ஃப்ளைட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 33 ஃப்ளைட்ஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதில் வந்து 22 ஃப்ளைட்ஸ் வந்து எந்த விதமான சேஃப்டி இஷ்யூஸுமே கிடையாது, தே ஆர் சேஃப் டு ஃப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே பிராண்ட் நியூ ஃப்ளைட்ஸாக இருக்கும். எல்லாமே நீங்கள் சொன்ன எல்லாமே வந்து பிராண்ட் நியூ ஃப்ளைட்ஸ் ஆகும். பிராண்ட் நியூ ஃப்ளைட்ஸில் உங்களுக்கு சேஃப்டி இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. மறுபடியும் சொல்கிறேன், புது ஃப்ளைட்ஸில் வந்துட்டு சேஃப்டி இஷ்யூஸ் வர்றதுக்கு ரொம்ப கம்மி. அண்ட் ஆல்சோ எல்லாமே வந்துட்டு அவங்க இந்த 320 ஏர்பஸ் 320 அண்ட் 787 தான் மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து சேஃப்டி இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அந்த 22 ஏர்க்ராஃப்ட்ஸுமே கிரவுண்ட் பண்ணாமல் அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் மக்கத்துக்கிட்டேருந்து ஒரு அச்சத்துலேருந்து வெளியே வரலாம். டிஜிசிஏ வந்து இந்த போயிங் 787 ஃப்ளைட்ஸை வந்து இன்னும் இன்ஸ்பெக்ட் பண்ணலன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை போயிங் 787 இன்ஸ்பெக்ட் பண்ண அதுக்கு தான் கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 787ஓட இன்ஸ்பெக்ஷன்றது வந்து பெரிய லார்ஜ் ஸ்கேலில் இருக்கும். அது வந்து அது டிஜிசிஏ மட்டும் பண்ணாது, போயிங்கும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மேஜராக இருக்கும். மற்ற ஏர்க்ராஃப்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி 22 ஏர்க்ராஃப்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு இப்போது அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அது பக்காவாக இருக்குது. மேபி நியூ ஏர்க்ராஃப்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அதனால் அதை அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. 787 எல்லாம் அண்டர் ஹோல்ட் தான். சார் இப்போ அந்த அகமதாபாத் லண்டன் ஃப்ளைட் கிராஷ் ஆன ஃப்ளைட் இருக்குல்ல சார், இப்போ கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமானவங்க உயிரிழந்திருக்காங்க. அந்த ஃப்ளைட் வந்து ஆக்சுவலாக எதனால அந்த கிராஷ் நடந்தது அப்படின்ற எக்ஸாக்ட் திங், அந்த ரீசன் வந்து தெரியறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகுன்றாங்கல்ல? கண்டிப்பாக சார். ஏன்னா அதில் வந்துட்டு எல்லாருமே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பேசிக்லேருந்து எடுத்திங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அவங்களோட சர்வீஸான்றதை பார்ப்பாங்க. அவங்க ப்ராப்ளம் பார்க்காம விட்டுட்டாங்களா, இல்லை பைலட் எரராக இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க, இல்லைனா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்கான்றதை பார்ப்பாங்க, இல்லை பேர்ட் ஹிட்டா, இல்லை என்ட்யூட்டில் வெதராலேயோ இல்லை எதனால ஆச்சோன்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ எல்லா ஆங்கிலையும் பார்ப்பாங்க. உடனே வந்து இவர் தான் தப்புன்றதை வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. குறைஞ்சதாக 3 months எடுத்து அந்த கமிட்டி வந்துட்டு அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் எல்லா ஆங்கிலையும் பார்த்து இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணிவிட்டு எதில் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ளஸ் அந்த பிளாக் பாக்ஸ் அதில் வர டேட்டாஸு இது எல்லாமே கம்பேரிசன் பண்ணி தான் தே வில் டூ. இப்போ பிளாக் பாக்ஸ்லேயே வந்துட்டு இன்ஜின் கட் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்ற போது இன்ஜின் ஏன் கட் ஆஃப் வச்சுன்ற சோதனைக்கெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த ஏர்க்ராஃப்ட் ஃபுல்லாக சேதமடைஞ்சிருக்கு. ஸோ அவங்க வந்து இன்ச் பை இன்ச்சாக பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. 3 monthsன்றது என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஆவரேஜ் டைம் தான். நீங்கள் இவ்வளோ ஃபேக்டர்ஸ் சொல்கிறீங்க, மெயின்டெனன்ஸில் ஆரம்பிச்சு ஃபியூவல்லேருந்து இது மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் சொல்கிறீங்க. ஆனால் ஸ்டில் நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் கூட படித்தேன். அது ஏன் எல்லா வாட்டியுமே ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆச்சுன்னா உடனே ஏன் நீங்கள் பைலட்டை ப்ளேம் பண்ணுறீங்க? ஸ்டில் எந்த ஒரு ரிப்போர்ட்ஸுமே அஃபிஷியலாக எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே ரிலீஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் பைலட்டை ப்ளேம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? பைலட்டை ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா பைலட் மட்டும் இல்லை, எல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த ஏர்க்ராஃப்ட்டை வந்து வானத்தில் ஏற்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலும் தான் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டோம். அப்படி பார்த்து டிஜிசிஏ ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ஐகாவோ ரெகுலேஷன்ஸ் இருக்குது. எல்லா ரெகுலேஷனும் சேர்ந்து தான் ஒரு விமானத்தை சேஃபாக நம்ம எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ பைலட்டோட எரர்ன்றது இருக்கலான்னு தான் நம்ம சொல்கிறோம். அவங்க தான் நம்ம யாருமே இன்ன வரைக்கும் சொல்லலையே. பைலட் எரர்ன்றது ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக பார்க்கப்படுது. ஓகே, இல்லை ஆனால் லைக் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராஷ்னாலே உடனே பைலட்டை ப்ளேம் பண்ணிடுறாங்க. அவர் தானே அதை இயக்குறாரு, அவர் தானே கேப்டன் கமாண்ட், பைலட் இன் கமாண்ட்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு அவர் தான் வந்துட்டு முதல் அப்படின்றதால ஹீ ஹாஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதால அவரை வந்து முதன்மையாக வச்சிடுறாங்க. பட் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது வந்து பார்க்காம கிளம்புறது மட்டும் இல்லை, பார்க்காம கிளம்பி ஆக்சிடென்ட் ஒருவேளை ஃப்ளை பண்ணி அவங்க ரெக்கவர் பண்ணாலும் அதே பைலட் இன் கமாண்ட் தானே காப்பாற்றுறாரு. ஸோ எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பைலட்டை தான் வந்து ப்ளேம் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் போக போக தான் அவங்களுக்கு உண்மை என்னன்னு புரியும்.
ஏன்னா அவங்க தான் உட்காடுறாங்க, அவங்க தான் ஓட்டுறாங்க, அவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு யார்? டிரைவர். ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா இமீடியட்டாக யாரை பார்ப்பாங்க? அந்த மாதிரி தான். சார் இப்போது இந்த மாதிரியான ஒரு ஃப்ளைட் இண்டஸ்ட்ரி இது எப்படி சார் எவால்வ் ஆகும்? லைக் ஏன்னா இப்போ இந்த கிராஷ்க்கு அப்புறம் ஒரு 66 ஃப்ளைட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, அதாவது ஃப்ளை பண்ணக்கூடாது. அதில் வந்து டெக்னிக்கல் கிளிச்சஸ்மே இருக்குன்னுமே சொல்கிறாங்க, அந்த மாதிரியும் ரிப்போர்ட்ஸ் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கிராஷ்க்கு அப்புறம் தான் இவ்வளோ தூரம் இன்ஸ்பெக்ட்லாம் சீரியஸாக எடுத்து பண்ணுறாங்களா, இல்லை ரெகுலராக வந்து லைக் நம்ம என்னால் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காகவும் சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 14 இயர்ஸ் பேக் எடுத்துக்கிட்டேன், பெரிய ஆக்சிடென்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி எவால்வ் ஆகுது? மொத்த ப்ரெஷருமே பைலட் எடுத்துக்கிட்டு சர்டன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட ரன் பண்ணுறாங்களா, இல்லை எப்படி இதெல்லாம்? பைலட்ஸ் வந்துட்டு மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த செகண்ட் ஆப்ஷனே கிடையாதுங்க. அதுவும் பேசஞ்சர் எடுத்துகிட்டு போகிற ஃப்ளைட்ஸுக்கெலாம் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷனே கிடையாது. பெரிய பெரிய ஏர்க்ராஃப்ட்ஸு அண்ட் அவங்க கேரியரில் இந்தியன்ஸ் மட்டும் வரல, ஃபாரினர்ஸும் வராங்க. இட்ஸ் நாட் ஒன் கண்ட்ரி இஷ்யூ. ஸோ அதனால் ஒரு பைலட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஏர்க்ராஃப்ட் பக்காவாக இருந்தால் மட்டும் தான் சைன் பண்ணி வாங்குவாங்க. ஒரு ஏர்க்ராஃப்ட் கிரவுண்ட் ஆகிட்டு வருது, இல்லை மெயின்டெனன்ஸ் முடிச்சுட்டு வருது அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் பக்காவாக இருந்தால் மட்டும் தான் ஹேண்ட் ஓவரே கைக்கு வரும். அண்ட் அந்த ஹேண்ட் ஓவரில் எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்செப்டபிள் லிமிட்டில் இருந்தால் மட்டும் தான். நான் அக்செப்டபிள் லிமிட்டில் ஏதாச்சும் 1-2 இருக்குது, இது பரவாயில்ல எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ரெகுலேஷன்ஸ்லேயுமே வந்துட்டு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது ஏர்க்ராஃப்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்துட்டு இது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர், லைட் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் மார்னிங் டைமில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் வந்துட்டு ஏர்க்ராஃப்ட்டில் வந்து இன்ஜின் ஃபெயிலியர்லாம் இருக்குது அப்படின்னா 100% அது சரி பண்ணிட்டு தான் அந்த ஏர்க்ராஃப்ட்டை டேக் ஆஃப் பண்ணணும். ஸோ ஏர்க்ராஃப்ட்டில் செகண்டரி டிவைஸ் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது டிவைஸ் சின்ன சின்ன ரேடியோ ஒர்க் ஆகலை அப்படின்ற போது அதுக்கு சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஃப்ளை பண்ணுறதுக்கு லிமிட்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் வந்து அது ஃப்ளையபிள் கண்டிஷனில் தான். நான் ஃப்ளையபிள் கண்டிஷனில் எந்த லிமிட்டேஷனுக்குமே அலோவ் கிடையாது. ஸோ அதனால் எந்த பைலட்டுமே வந்து லிமிட்டேஷனை மீறி எடுக்க மாட்டாங்க, எல்லாமே அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் அதில் வந்து சேஃப்டி கன்சர்னுக்கான இதுவே கிடையாது, ரிஸ்கே கிடையாது, கண்டிப்பாக இருக்கும். அண்ட் விமானத்துறை வந்துட்டு இப்போது இந்த ஒரு இழப்புனால அப்படியே போயிட போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது. ஒரு டிரான்ஸ்போர்ட் மட்டும் கிடையாது, ஒரு நாட்டை விட்டு நாட்டை போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டு, டைம் எல்லாமே இருக்குது. மணி எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது, கார்கோ இருக்குது அண்ட் மெடிக்கல் இருக்குது, நிறைய வகையான டிரான்ஸ்போர்ட்ஸு நம்ம வந்து பை ஏரில் தான் பண்ணுறோம். ஸோ அப்படின்னும் போது அவ்வளோ சீக்கிரம் இது வந்து சேச்சுரேட்டெல்லாம் ஆக போகிறது கிடையாது. இன்னும் ஜாஸ்தியாக எவால்வ் தான் ஆகுமே தவிர சேச்சுரேட் ஆகாது. ஏன்னா இந்த ஆக்சிடென்ட்ஸுக்கு அப்புறம் அவங்க இன்னும் அப்டேட் தான் ஆவாங்க, கண்டிப்பாக டவுனாக போக மாட்டாங்க. சரி பரவாயில்லன்ற இது கிடையாது, அடுத்த அப்டேட் வந்து வந்துடும் கண்டிப்பாக. ஸோ சேச்சுரேஷன் ஃபார் ஏவியேஷன் வில் நாட் ஹேப்பன் கண்டிப்பாக. ஓகே சார், இப்போது அந்த ஃப்ளைட் கிராஷில் இறந்த பல பேர் இருக்காங்களே, 200க்கும் அதிகமானவங்க இறந்துருக்காங்க. ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது. ரொம்பவே அது கேட்கும் போது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இது இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டை இயக்குன பைலட், அவருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. லைக் அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் டோட்டலாக இதுலேருந்து வெளியே வந்து ஒரு நாளுமே உங்களோட நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி சூழலே அப்படியே மாறி இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது அஸ் அ பைலட்டாக நெக்ஸ்ட் டே உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரொம்ப எமோஷன்ஸாகவும் இருக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப எமோஷ்னல் டச்சில் நம்ம வந்துட்டு எல்லா விஷயத்தையும் கையில் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நம்மளால் முடியல அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் ஒரு விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்காக கையில் கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்துட்டு ரொம்ப கமிட்மெண்ட்ஸ் கொடுக்காம நம்ம லைஃபோட ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னும் சீரியஸாக அண்ட் ப்ளஸ் இந்த சேஃப்டி ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்து விஷுவலாக சிஸ்டமில் மட்டும் பார்க்காம விஷுவலாக செக் பண்ணி நம்ம எல்லா விஷயத்தையும் தான் அடுத்து டேக் ஆஃப் பண்ணணும்னு நம்ம ஒரு பைலட்டாக பண்ணும்போது நம்ம இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆக்சுவலி எல்லோரும் சார் நிறையா வேரியஸ் ஆங்கிள்லேருந்து நிறையா விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. நன்றி, தேங்க்யூ சார். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.